Hi folks, இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான very interesting article. This from Times of India. சரிங்களா? ரீடிங் பேசேஜ் எப்படி பண்ணலாம், இதனால நம்ம என்ன கற்றுக்குறோங்கிறதுலாம் இன்னைக்கு பார்க்கலாம். Lovers, believers, even pyramids in fray in great Indian election. ஸோ உங்களுக்கு டைட்டில்லையே we are able to get a lot of information. டைட்டில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், lovers, believers, even pyramids. என்னடா அது பிரமிட்ஸ் வந்து நம்ம இஜிப்டில் இருக்குமே. சரி, இந்தியன் எலெக்ஷன் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். ஃப்ரேங்கிற வேர்டை பாருங்கள். இங்கே ஃப்ரேனா பேட்டில். ஃப்ரே ஆல்சோ மீன்ஸ் காம்படிஷன் ஆர் கான்டெஸ்ட். ஸோ எலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் முடிஞ்செடுத்து இன் அதர் ஸ்டேட்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் are going to be declared on June 4. So, அது வரைக்கும் election சம்பந்தமான news, anything very interesting, you can definitely read in the newspapers. So, this is a very interesting article. We will see what it is. Indian Lovers Party from Tamil Nadu, Indian Believers Party from Telangana, Indian Manush Party from Bengal, National Tiger Party from Bihar, Pyramid Party of India from Karnataka, Viroki Veer Indian Party from Maharashtra. They and dozens of political parties like them all over India are seeking your vote, undaunted by the fact that most likely you have never heard of them. இது ரொம்ப முக்கியம். Undaunted by the fact that most likely you have never heard of them. பார்ட்டி என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏஐஏ, டிஎம்கே இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பிஜேபி, காங்கிரஸ், இதெல்லாம் இது என்னடா இது, என்ன பார்ட்டி இது? இந்தியன் லவர்ஸ் பார்ட்டி. சரி, என்னடா இது, பரவாயில்ல. பட் அன்டாண்டட், நாட் அஃப்ரேட், அன்அஃப்ரேட் பை த ஃபேக்ட் தட் மோஸ்ட் லைக்லி யூ ஹவ் நெவர் ஹர்ட் ஆஃப் தெம். ஸோ நீங்கள் ஓட்டு போடுறீங்களா இல்லையா, அதெல்லாம் பிரச்சனை. இதுதான் ஒரு பார்ட்டி. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் லுக் அட் திஸ். The world's largest election is nothing without its quirks. Strange things. Quirks அப்படின்னா odd, very funny, it can be very strange. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டவே இல்லையே, அதுதான் quirk. Peculiar. And quirks don't get much better than the eye-catching, jaw-dropping names of what EZ calls registered, unrecognized political parties. So Election Commission, EZ, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர்ட் அன்ரிகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஏன்னா யாரும் கேள்விப்படலை. லவர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா, ஓ அந்த மாதிரி இருக்கா, நானும் சேரலாமே, மெம்பர் ஆகலாமே, அந்த மாதிரிலாம் ஐடியா வரும். There is as per May 2022 EZ data, there were 2796 RUPPs in India. இந்த மாதிரி பார்ட்டி, சின்ன பார்ட்டி, பேர் தெரியாத பார்ட்டி, புது பேர், அது அந்த மாதிரி அத்தனை பார்ட்டி. மார்டாலிட்டி, டெத். ஸோ மார்டாலிட்டி அப்படின்னா சாவு. மார்டாலிட்டி அப் அமங் ஆர்யூபிபிஸ் இஸ் ஹை. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஸ் வந்து காணா போயிடும். திடீர்னு வருவாங்க, போயிடுவாங்க, நிலச்சி நிற்க மாட்டாங்க. மெனி ஆஃப் தெம் கண்டெஸ்ட் இன் எலெக்ஷன் ஆர் டு அண்ட் தென் விதர் அவே. விதர் லூஸ் ஆகி விழுந்துருது. ஃப்ளவர்ஸ் விதர். இந்த சென்னை ஹீட்டில் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கும், பூ பூத்து இருக்கும், நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே சுருண்டு விழுந்து கீழே விழுந்துடும். ஸோ விதர் அவே இஸ் ஃபால் அவே, ஃபால் ஆஃப். Some don't contest elections at all. Since EZ rules require a party to fight a poll election within 5 years of registration, RUPPs that don't enter the fray get deregistered. So எலெக்ஷன் கமிஷன் பிரச்சனையே கிடையாது. லவர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ன பேர் வேணால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனால் 5 வருஷத்துக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆனதில் 5 வருஷத்துக்குள்ளே எலெக்ஷனில் நிற்கணும். இல்லைன்னா டீரெஜிஸ்டர் ஆகிடும். பட் நன் ஆஃப் திஸ் டேக்ஸ் எனிதிங் அவே ஃப்ரம் their என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ. ஸோ இதில் வந்து என்ன விஷயம்னா, நமக்கு வந்து அவங்க டீரெஜிஸ்டர் ஆகிறாங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என்ன மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து படித்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மரி, ப்ரீஃப் சம்மரி. ஸோ நீங்கள் வந்து பேசேஜ் நீங்கள் படிக்கும்போது அப்பப்போ யூ ஹாவ் டு டேக் ஸ்டாக். சரி, இது வரைக்கும் என்ன, ஸோ ஹேவ் த மெயின் ஐடியா இன் யுவர் மைண்ட். அதுக்கப்புறம் போயிட்டுருங்க.
ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான பேர் பிரபலம் ஆகாத ஃபேமஸ் ஆகாத பார்ட்டிஸ். ஸோ தே ஆர் கால்ட் RUPPs, registered unrecognized political parties. They are very interesting names. They have very interesting names. And election commission or rule மட்டும் வச்சிருக்காங்க. Within 5 years they have to contest an election. Electionல நிக்கணும். இல்லைனா அந்த பார்ட்டி வந்து deregistered. You have to chuckle. சிரிக்கிறது. Chuckle means to laugh. If you see a candidate from 2020 party or high-tech party, don't be alarmed, shocked, shock ஆகாதீங்க. If you are allergic to left-wing revolutions on knowing that Odisha has a socialist workers party, even CPM won't be particularly worried about it or by Odisha Communist Party. All parties are boastful, proud. ஏன்னா எலெக்ஷன் நிற்கிறோம், நமக்குன்னு ஒரு ஓட் போடுவாங்க, அந்த ப்ரைட் கர்வம் வரும். டெல்லிங் டால் டேல்ஸ் டு ஓட்டர்ஸ், நான் இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன், எங்களுக்கு ஓட் போடுங்க, நம்ம வந்த உடனே இதை சாதிச்சிடுவோம். ஸோ டெல்லிங் டால் டேல்ஸ். ஸோ டெல்லிங் டேல்ஸ்னா ஸ்டோரிஸ், டால் டேல்ஸ் அப்படின்னா பண்ண முடியாத, ஸோ இமேஜினரி. ஸோ வி கேன் சே டால் டேல்ஸ் இஸ் சம்திங் தட் cannot be done. பண்ண முடியாத, ஆனால் அவங்க வந்து போய் சொல்கிறாங்களான்னா ரொம்ப ஹை ஹோப்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறாங்க. பட் ஃபியூ டிஸ்கிரைப் themselves as a best party except perhaps சப்சே அச்சி பார்ட்டி. இந்த மாதிரி கூட வந்துடுது, நம்மளை விட யாருமே சிறந்தவர்கள் இல்லை, சப்சே அச்சி பார்ட்டி ஹிந்தியில் பேர் வச்சுட்டாங்க. அந்த மாதிரி பார்ட்டி கூட இருக்குது, அந்த மாதிரி கட்சிகள் கூட இருக்காங்க. A very different signaling comes from UP's आपकी अपनी पार्टी, no boast here, just telling you it's your own party. இது உங்கள் கட்சிங்க, உங்கள் கட்சிக்கு நீங்கள் ஓட் போடாமல் யாருங்க போடுவாங்க? आपकी अपनी पार्टी, உங்களுடையது அப்படின்னா சொல்லி பேரை வச்சு ஓட்டு சேகரிக்கிறாங்க. Perhaps a little more serious enterprise is the right to recall party contesting in Gujarat. அது கூட வந்துடுது. இது முக்கியமான இதை பாருங்கள், ரைட் டு ரிகால். ரிகால் அப்படின்னா திரும்ப அழைக்கிறது. அது என்னென்ன பார்க்கலாம். இந்தியன் எலெக்ஷன் லா டசன்ட் அலோவ் voters the right to recall the representatives. That's wrong. Thunders this party. ஸோ இந்த பார்ட்டி வந்து ரைட் டு ரிகால் பார்ட்டி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம்எல்ஏ ஆகிட்டாங்க, எம்பி ஆகிட்டாங்க, மினிஸ்டர் ஆகிட்டாங்க, சிஎம் ஆகிட்டாங்க, பிஎம் ஆகிட்டாங்க. இவங்களெல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்க வந்து சரியாக வேலை செய்யலைன்னா திரும்ப அழைச்சிடலாம், வாபஸ் வாங்கிடலாம், இறங்குங்க, போஸ்ட்லேருந்து இறங்குங்கன்னு சொல்லலாம். அப்படிங்கிறத ரைட் டு ரிகால் பார்ட்டி. அவங்களோட அஜெண்டா இதுதான். அவங்க வந்து இதுக்காக தான் அவங்க வந்து பார்ட்டி கட்சி பேரை அப்படி வச்சுட்டு வேலை செய்கிறாங்க. ஒன்லி நோ ஒன்ஸ் லிசனிங். Neither is anyone listening to Haryana's Arakshan Virodhi party, which opposes reservation in a state where Jats are aggressively demanding quotas. So Haryana இந்த பார்ட்டி இருக்குது, Arakshan Virodhi party. அதோட அஜெண்டா என்ன? அவங்க வந்து அந்த மாதிரி பேரை வச்சுட்டு எதுக்கு எலெக்ஷன் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கொள்கையே இதுதான். நாம் பதவிக்கு வந்துட்டோம்னா ரிசர்வேஷனுங்கிறதே கிடையாது, கோட்டா சிஸ்டமை ஒழிச்சிடுவோங்கிற அந்த முடிவோட பேரும் வச்சு எலெக்ஷனில் நிற்கிறாங்க. The list of odd name parties is very long. Let's end with Plurals Party in Bihar. ஸோ இது வரைக்கும் நம்ம ரொம்ப தமாஷான பேர், விசித்திரமான பேர், லவர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ ப்ளூரல்ஸ் பார்ட்டி, சிங்குலர் ப்ளூரல் நமக்கே தெரியும், ப்ளூரல் பன்மை. In Bihar, led by a lady, its ideology set of beliefs, principles, கொள்கைகள், கொள்கை 1 2 3, அதுதான் ஐடியாலஜி. 3 சேர்த்தா that is our ideology. It says progressivism, liberalism, decentralization, and wait for this, Kantianism. ஸோ அவங்களோட அஜெண்டா, அவங்களோட கொள்கை என்னென்னா முன்னேற்ற பாதையில் நம்ம போவோம். அதுதான் ப்ரோக்ரெசிவிசம், லிபரலிசம். அதுக்கப்புறம் இதை கூட வச்சுருக்காங்க, டீசென்ட்ரலைசேஷன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், பஞ்சாயத்து வரைக்கும்
அதெல்லாம் வேண்டாம். நாம் எலெக்ஷனில் நின்று நமக்கு ஓட்டு போட்டு நம்ம பவரில் வந்துட்டால் இந்த அடிமட்ட கிராஸ் ரூட் லெவலில் இருக்காங்க பஞ்சாயத்து, அவங்களுக்கு மெயினாக பவர்ஸ் கொடுத்துருவோம். டீசென்ட்ரலைசேஷன். கேன்டீனிசம் அது என்னென்னு பார்க்கலாம். இதில் எதிர்க்காரு த லாஸ்ட் இஸ் ப்ரெஸ்யூமபிளி, அஸ்யூமபிளி, கெஸ் பண்ணலாம். என்ன? அ நாட் அப்ரூவல். நாம் இதை ஒத்துக்கிறோம். என்னென்ன ஒத்துக்கிறோம்? ஜெர்மன் ஃபிலாசபர் இமானுவேல் காண்ட், Kantian philosophy in Bihar's Kante ki takkar, pole battles. You can't get quirkier than that. So, German philosopher அவர் சொல்கிறத கூட இந்த கட்சி வந்து அவங்களோட பிலீஃப் ஃபெய்த்தாக வச்சுட்டு போராடுறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளோட சாராம்சம் சம்மரி என்னென்னு பார்த்தா, இந்தியன் எலெக்ஷன்ஸில் வந்து முக்கியமாக என்ன பேர் வேணால் வச்சு நிற்கலாம். ஆனால் 5 வருஷத்துக்குள்ளே எலெக்ஷனில் நிற்கணும். இல்லைன்னா கட்சியோட அப்ரூவல் அதை வந்து எடுத்துருவாங்க எலெக்ஷன் கமிஷன். ஆனால் இந்த மாதிரி இத்தனை பார்ட்டிஸ் நிற்கிற கண்ட்ரி இந்த கண்ட்ரி, அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நேம்ஸ் வச்சு நிற்கிற கண்ட்ரி இந்தியாங்கிறது இந்த. ஸோ அடுத்த செஷனில் பார்க்கலாம். குட் லக் டு யூ ஆல்.